Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை செஞ்சோம் அப்படினா அந்த கீரையில இருக்க புளிப்பு டேஸ்ட்னாலவே எல்லாரும் அதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்க போலவே இந்த புளிச்சக்கீரை தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. வேண்டான்னு சொன்னவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாகவும் கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமலும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கத்து அளவுக்கு புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையில் 2 வெரைட்டி இருக்குங்க. அதில் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட வெரைட்டி பார்த்தீங்கன்னா இலை வந்து நீட்டாக இருக்கும்ல, அந்த புளிச்சக்கீரை தான் எடுத்திருக்கேன். கீரையை சேர்க்கும் போது கீரையோட அளவு அதிகமாக இருக்கிற போல் இருக்கும். ஆனால் கீரை வதங்கி வர கீரையோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாகுங்க. இப்போ கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. 5 நிமிஷத்துலேயே கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த புளிச்சக்கீரை வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கும். இப்போது மேலே இருக்கிற புளிச்சக்கீரை கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கீரையை திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5 சின்ன சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி கீரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரையும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதங்க விட்டுடலாம். புளிச்சக்கீரை செய்யும் போது தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்க. கீரையோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்ற மாதிரி புளிச்சக்கீரையை ஒரு டைம் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாம இருக்கும். கீரையை நம்ம வதக்கும் போது இதுல கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. சப்போஸ் தண்ணி சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா புளிச்சக்கீரையை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கீரையோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த கீரை வந்துட்டு இன்னும் நல்லா குழைவா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கீரையை வதக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அதே மாதிரி இடையில கீரையை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க கீரையும் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். கீரை வதங்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்காதீங்க. ஏன்னா கீரை வதங்கிறதுக்கு முன்னாடி அளவு அதிகமாக இருக்கிற போல இருக்கும். ஸோ உப்பு நம்ம அதிகமாக சேர்த்துருவோம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்தீங்கன்னா அந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக சேர்க்க முடியும். நம்ம மற்ற ரெசிபியெல்லாம் குழம்பு, கிரேவி, பொரியல்லாம் செய்யும் போது உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்ப்போம். ஆனால் புளிச்சக்கீரை செய்யும் போது மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது உப்பு சேர்க்கணும். ஏன்னா அந்த கீரையில் புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த உப்போடைய டேஸ்ட் கீரையில் தெரியும். உப்பு கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரை சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கிற போல இருக்கும். கீரை கூட உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கீரை இன்னுமே நல்லா குழஞ்சி வதங்கி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரையோட சூட ஆற விட்டுடலாம். கீரை சூட ஆற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களை வறுத்து விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் வரப்பட்டு வரும்போது அதோடைய கலரே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்கும். அதே போல் நல்ல ஒரு மனம் வரும். இந்த மசாலாவை சேர்த்து நம்ம புளிச்சக்கீரை செய்யும் போது அந்த புளிச்சக்கீரையில் இருக்க புளிப்பு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அதே போல் இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம்ல, அதோடைய டேஸ்ட் இந்த கீரையில் செம்ம சூப்பராக இருக்கும். மசாலா பொருட்கள் வரப்பட்டு 1-2 வெடிச்சு வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூட ஆற விட்டுடுங்க. அடுத்தது இதே வானல்ல ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயும் வறுத்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த காஞ்ச மிளகாவையும் அந்த பிளேட்லேயே மாற்றிட்டு இதையும் சூட ஆற விட்டுடலாம். இந்த மசாலா பொருட்களோடைய சூட ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பெரிய மிக்ஸி கப் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கீரை, அந்த கீரையை மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பவுடர், அதையும் இந்த கீரை கூட சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இந்த கீரையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கீரையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கீரையை அரைக்கும் போதே அந்த மசாலாவுடைய வாசனை எப்படா கீரை ரெடி ஆகும் அப்படின்னு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. கீரையை அரைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் அந்த கடலைப்பருப்பை வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுடுங்க. கடுகும் கடலைப்பருப்பும் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டை தோலோடவே நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கீரை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விட்டுடுங்க. புளிச்சக்கீரை தொக்கு இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னா சாதத்துக்கு சைடிஷாக மட்டும் இல்லாமல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கீரையில் இருக்க புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு கீரையை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையோட சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ஸ்பைசியான கொஞ்சம் கூட புளிப்பே தெரியாத புளிச்சக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த புளிச்சக்கீரை தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.